எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கறத பத்தி பெரிய புரிதல் இல்ல. பஞ்சாங்கம் அப்படின்னா என்னது சார்? நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 அங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம். அந்த திதியும் அந்த யோகமும் சேர்ந்து வரபோது ஒரு பலன்கள் உண்டு. அந்த காலத்தில் மூதாதையர்கள் எல்லாமே பணம் சம்பாதிக்கும் கரணம் என்ன, நம்மளுடைய கேரக்டர் என்ன, நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதும் கரணம். 11 கரணம் இருக்கு. வேலையை பற்றி தீர்மானிக்கக்கூடியது பவகரணம். நான் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு சூட்சமம் அப்படின்னா என்ன வேணும்? வணிக கரணம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரியான பிஸ்னஸில் கொஞ்சம் ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கரணத்துக்குனுடைய ஒரு சிறப்புத்தன்மையை சொல்கிறோம். திருமணத்துக்கு நல்ல நேரம் பார்க்கறது சிறந்ததா இல்லை கர்ணம் நேரம் பார்க்கறது சிறந்ததா சார்? ஒருத்தர் திட்டமிடல் பண்ணணும், ஒருத்தர் செயல்முறைப்படுத்தணும். அப்போ அதுக்கு யாருக்கு எந்த கரணம் இருக்கிறவங்களுக்கு எந்த கரணம் இருந்தாலும் சூட் ஆகும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஆஸ்ட்ரோ ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? இறைநர்லால நல்லா இருக்கேன். தொடர்ந்து பல பதிவுகளையுமே பிஸ்னஸ்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம். அருமை. முதல் முறையா ஆன்மீகத்துக்கு வந்திருக்கீங்க. அவங்க கிட்ட கேட்கணும்னு ஃபர்ஸ்ட் தோன்ற ஒரு விஷயம், பஞ்சாங்கம் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாரும் அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப இருக்க இந்த 2K கிட்ஸ்கா இருக்கட்டும், ஜென்சி கிட்ஸ்கா இருக்கட்டும், இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறத பத்தி பெரிய புரிதல் இல்லை. பஞ்சாங்கம் அப்படின்னா என்னது சார்? பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பஞ்சம்னா தட் இஸ் 5. ஓகே. இதில் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தொன்று தொட்டு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நம்மளுடைய முறைப்படி இதில் நம்பிக்கை இருக்கிறவர்கள் இந்த ஆன்மீகம், ஜோதிடம் மற்றும் நாள், நட்சத்திரம், திதி இதெல்லாம் பார்க்குறதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பஞ்சாங்கம். ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், 2வது வாக்கிய பஞ்சாங்கம். 2 டைப்பில் இருக்குது பஞ்சாங்கம். அதை முதல்ல சொல்லு. அப்போ பஞ்சாங்கம்னா என்ன? நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 அங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம். சரி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாள்லாம் தெரியும். நல்ல நாள், இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல நாள் சொல்கிறது நாள். திதி எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி இதெல்லாம் திதி வகைகள். நட்சத்திரம் 27 நட்சத்திரம். நீங்கள் என்னப்பா ஸ்டார்? நான் இந்த மாதிரி ஆயில நட்சத்திரம், கடகராசி, இல்லை சுவாதி நட்சத்திரம் அப்படி சொல்லி கூட ராசி சொல்லுவோம். ஒரு கோயிலில் போனாலே அர்ச்சனை என்ன பண்ணுறோம்? நட்சத்திரமும் ராசியும் ஒன்றா கோத்திரம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பேர், இந்த நட்சத்திரம், இந்த கோத்திரம். இல்லை சில பேர் நட்சத்திரத்தையும் பேரையும் சொல்லிடுவாங்க. இதுக்கு கோயிலெலாம் நம்ம இது மாதிரி 4 நட்சத்திரம், திதி முடிஞ்சது. அடுத்தது யோகம். யோகம் நிறையா யோகங்கள் இருக்குது. அதில் நாம் ஜென்ரலாக பார்க்குற யோகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சித்த யோகம், மரண யோகம், அமிர்த யோகம்னு அந்த கேலண்டர்லாம் போட்டிருப்பாங்க. அப்போது அந்த திதியும் அந்த யோகமும் சேர்ந்து வரபோது ஒரு பலன்கள் உண்டு. எல்லாமே ஒரு கணிப்பு தான், எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அந்த காலத்தில் மூதாதையர்கள் எல்லாமே பல நூல்கள், பல சித்தர்கள், பல ரிஷிகள் எல்லாம் பண்ணி வச்சது தான் இந்த பஞ்சாங்கம். அதை நம்ம பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குங்கிற போது இந்த காலத்து குழந்தைகள் நீங்கள் கேட்ட மாதிரி பஞ்சாங்கம்னா அவங்க என்ன ஒரு விசித்திரமான ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அடிப்படை ரீதியாக அவங்க போய் ஒரு கூகுளில் போய் போட்டாங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு ஒரு ஜாதகத்தை பண்ணணுன்னா அதில் எல்லா டேட்டாவும் வருது. அந்த டேட்டா ஆன் தி பேசிஸ் ஆஃப் இந்த இதுதான். அப்போது 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் ஒரு ஜாதகத்தை கொடுக்குறீங்க. ஜாதகத்தை கொடுக்குற போது அவங்க கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. இல்லை இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் எல்லாம் கொண்டே கொடுத்தாலும் அதையும் பார்த்து சொல்லுவாங்க. இல்லை சார் கணிச்சு சொல்லணும்னா அவங்க தசா புத்தியெல்லாம் கால்குலேட் பண்ணி, சில பேர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
நாம் கொடுக்குற இந்த சிஸ்டம் பேசிஸ் போட்டுலாம் சிலவங்க விரும்ப மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள் ஜாதகத்தை கொடுங்கம்மா, கால்குலேஷன் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். இதெல்லாம் இந்த ஜாதகம், ஜோசியம் இதெல்லாமே அவரவர்கள் நம்பிக்கை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இந்த கரணம் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம இன்னைக்கு அலசுவோம். கண்டிப்பா சார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொன்றா பேசுவோம். இன்னைக்கு கரணம் அப்படிங்கிறது இந்த பஞ்ச அங்கத்தில் கரணம். இந்த கரணம்னா என்ன, அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்கள் தெளிவுகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். கரணம்னா என்ன, இது தொழில் ரீதியாக எப்படி இருக்கும், இது என்னென்ன கரணம் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி டேட்டா உங்களுக்கு வேணும்னு கேளுங்கோ. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வகையில் அனுபவத்துலேயும் நான் படித்ததையும் தெரிஞ்சின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுல 2 வகை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கர்ணம் அப்படிங்கிறது போது தொழிலுக்கு, திருமணம், கடன் விஷயம், தொழில் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே மாறுபட்டு தான் இருக்குமா சார் அது? கண்டிப்பாக. ஜோதிடத்தில் கரணங்கிறது பஞ்சாங்கத்தில் ஒரு அங்கம்னு சொல்லியிருக்கோம். இது அவரவர்களுடைய ஒவ்வொரு கரணமும் மனிதனுடைய செயல்திறன், அதே மாதிரி அவங்களுடைய வேலையினுடைய தன்மை, பண வருமானம், சேமிப்பு, முதலீடு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு கால்குலேட்டிவ் பாயிண்ட். கரணம் அப்படிங்கிறது நீங்கள் நல்ல அஸ்ட்ராலஜிட்ட கொடுத்து ஜாதகத்தை சார் அவங்களே சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கேட்கலாம், சார் நான் எனக்கு என்னென்ன பலன்கள், நான் என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லாரும் எல்லா தொழிலும் செஞ்சிட முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கும். பை ஆஸ் பர் அஸ்ட்ராலஜிக்கலி இந்த ஜாதகம் அமைப்புகள் இருக்கும். அவங்க வந்து கணக்கு போட்டு சொல்கிற போது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பலன்கள் மட்டும் தானே சொல்லுவாங்க. எந்த அடிப்படையிலலாம் அவங்க சொல்லணும் இல்லை, நாமளும் கேட்க போகிறதில்ல. அப்போ அவங்க இந்த கரணம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த கரணம் அடிப்படையில் பார்க்குற போது பணம் சம்பாதிக்கும் கரணம் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அந்த செயல்படுத்தக்கூடிய விதம், நம்மளுடைய கேரக்டர் என்ன, நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது கரணம். ஆனா இப்போ வழக்கு மொழியில ஒரு விஷயம் இருக்கு சார், கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதிகமா கேள்விப்பட முடியுது. அதுக்கு உண்மையாவே என்ன சார் பொருள்? கொஞ்சம் உங்கள் கேள்வி எனக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்குது. கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜிக்கலாக வந்து மரணம்னுலாம் அதெல்லாம் சொல்லலை. பட் இப்போ காலப்போக்கில் ஒரு சொல்லாற்றலில் கரணம் தப்பினால் மரணம்னா, இப்போ ஒரு கம்பி மேலே நடக்கிறீங்க, அதுக்கு ஒரு கரணம் பொசிஷன், அது தப்பி கீழே விழுந்தால் நிச்சயம் மரணம்ங்கிறதுக்காக சொன்னதே தவிர இந்த கரணத்துக்கும் நீங்கள் கேட்குற கரணத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் ஒன்றும் தொடர்பு இல்லை. இருந்தாலும் நம்ம ஜாதக ரீதியாக ஒரு கரணம்னா எப்படி தீர்மானிக்கிறாங்க, அதில் எத்தனை கரணம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கரணம் இருந்தால் என்னங்கிறத நேரத்தை அனுசரித்து சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா 11 கரணம் இருக்குது மொத்தம். ஆமாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பவகரணம். இந்த பவகரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலையை பற்றி தீர்மானிக்கக்கூடியது பவகரணம். அப்போது அதுக்கு என்ன, நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஒன்றா அரசு வேலை அல்லது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது பார்க்குறது, தட் இஸ் பவகரணம். அந்த வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பவகரணமாக இருந்தால் அதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்ஸு, இந்த வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு அமைப்பு இருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கரணத்துக்கும் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். அப்போ வந்து மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், மேலாண்மை, தமிழில் சொன்னால் மேலாண்மை. அப்போது அதோட அது பொறுப்பான ஒரு உத்தியோகம். அது அந்த பவகரணம் பார்க்குறவங்க, பவகரணத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வேணால் ஒரு யூஸ்ஃபுல். அடுத்தது பாலக கரணம். பாலக கரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டீச்சிங் சைடு, கல்வி, ஆசிரியர் அல்லது ஆலோசகர், அட்வைசர் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறவங்க இந்த கரணத்தில் இருந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு தடுமை அறிவு, கற்றல் திறன் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி, மற்றவங்களோட அதிகமாக இருக்கும் இந்த கரண அமைப்பு உடையவங்க. இதுக்காக தான் கரண அமைப்புங்கிறது இந்த மாதிரி கேரக்டர் வைஸாக சொல்கிறதுக்கு தான் கரண அமைப்புகள். அடுத்தது கௌளவ கரணம். கௌளவ கரணம் அப்படிங்கிறது பிஸ்னஸ்னால் அவங்களுடைய இது மட்டும் சொல்ல முடியாது, அவங்களுடைய தசாபுத்திகள்னு ஒன்று இருக்குது. இந்த கரணத்தின் அடிப்படையில் இந்தந்த வேலைகள் இதெல்லாம் செஞ்சால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். அப்போ இவங்க பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். வணிகம்னா அவங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்தினுடைய அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அதில் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற போது சேல்ஸு, மார்க்கெட்டிங், இந்த கரணத்தில் இருக்கிறவங்க அவங்க சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது
அப்படின்ட்டு சொல்லலாம். இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மேன்மை உள்ள மனிதர்களுடன் தொடர்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தைத்தல கிரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைத்தல கரணம். அந்த கரணத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வேலை அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆர்ட்ஸ், கலை. இப்போ சினிமா இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு கலை தானே. அந்த மாதிரி கலையெல்லாம் மேம்படுவாங்க. அதே மாதிரி வடிவமைப்புக்கு இருக்கும். அது மீடியாஸ். இப்போது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மீடியாவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் தைத்தொலை காரணமாக கூட இருக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தினுடைய முறையாக கணிச்சா அப்போ தான் உங்களால் இந்த மீடியாவுக்கு வர முடியும். எல்லாரும் எல்லா ஒர்க்கும் செஞ்சிட முடியாது இல்லையா. ஜாதக ரீதியாக கரணம் அமைப்புங்கிறது அவங்களுடைய ஒரு ஸ்டேட்டஸையும் அவங்களுடைய ஒரு பொசிஷனையும் ஐடென்டிஃபை பண்ணுறது இது. உங்களுக்கு ஜாதகம் தெளிவாக இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்தந்த காரணம் இருக்கிறவங்க இது மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அடுத்தது வணிஜ கரணம். வணிஜ கரணம் அப்படின்னா வணிஜ கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை என்னவாக இருக்கலாம். பங்குச்சந்தை, தட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு, பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து வர்த்தகம், எந்த வர்த்தகமாக இருந்தாலும் அவங்க இதில் ஈடுபாடு இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே சம்பாதிக்கிறது இல்லை. நிறைய பேர் லூஸ் தேர் மணி. ஏன்னா அவங்களுக்கு இந்த கரணம் ஒத்து வரல. அந்த தகுதி இருக்கிற அந்த கரணம் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர். அதுக்காக இதெல்லாம் சொல்கிறது. அப்போது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தால் வெறும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த சூட் ஆகும் ஆகாதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் இதையும் பார்க்காம செய்யாமல் வர்றது லூஸ் தேர் மணி, கேபிட்டல் எரோஷன் ஆகிடுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த எமோஷனல், அந்த ஜனனகால ஜாதகப்படி பார்க்குற போது அந்த எமோஷனல், அந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஆதிக்கம் எப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரெண்டு மாறும். அப்போது இவங்க இந்த மாதிரி இது இருக்கிறவங்க, வணிக கரணம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸில் கொஞ்சம் ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கரணத்துக்குனுடைய ஒரு சிறப்புத்தன்மையை சொல்கிறோம். இது பங்குச்சந்தைக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கரணம். அடுத்தது விஷ்டி கரணம். இது கொஞ்சம் சிக்கலான கரணம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வந்து பாதுகாப்பு, காவல், இந்த மாதிரி ஆர்மி, இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் விஷ்டி கரணம். அதில் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு, சட்டம் சம்மந்தப்பட்டது. அப்போ அப்படி பார்க்குறோம் இதனுடைய தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்கும் இந்த கரணத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறவங்க. இது மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றது இல்லை. இது பொதுவாகவே பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ். கரணத்தில் இது ஒரு நெகட்டிவ் வைப்ஸு. அதனால் அதிகாரம் சார்ந்த வேலைக்கு வேணால் இது நல்லதாக இருக்கலாம். பொதுவாக இது நல்லதில்லை. ஆனால் அதிகாரத்துக்கு உட்பட்ட வேலைக்கு இது கரணம் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து சகுனி கரணம், தட் இஸ் 8th. இது சகுனி கரணம். சகுனி கரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல், திட்டமிடல், பிளானிங், பொலிட்டிக்கல் அண்டு பிளானிங். அப்போது இந்த தன்மை என்ன கேட்டிங்கன்னா புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் இருந்தால் தானே அவங்களுக்கு எல்லாம் ஷைன் பண்ண முடியும். அது மாதிரி அமைப்பு கொண்டவங்க. அடுத்தது சதுஷ்யாத கரணம். சதுஷ்யாத கரணம் இது வந்து என்ன வேலைன்னு கேட்டால் கால்நடை பராமரிப்பு. ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறாங்க. எல்லாருமே நம்ம போய் இப்போ 10 மாடை வாங்கி வச்சு நம்ம சமாளிச்சிட முடியுமா? இந்த அமைப்பு ரீதியாக இருக்கிறவங்களுக்கு கால்நடை பராமரிப்பு நல்லாயிருக்கும். அதனால தான் எந்த ஒரு பிஸ்னஸ்ஸு, எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கு முன்னால் போய் நம்ம அஸ்ட்ராலஜர்கிட்ட ஜாதகம் பார்க்குற போது, சார் நான் இந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டுட்டு செய்கிற போது அவங்க இந்த மாதிரி அடிப்படையிலலாம் பார்த்துட்டு கணக்கீடு முறை உங்களுக்கு தசாபத்திகள் அதெல்லாம் கணக்கிட்டு உங்கள் கரணம் என்ன கரணம், ஜனன காலத்துக்கு எப்படி இருக்குது, நீங்கள் பிறந்த இன்றைக்கி என்ன கரணத்தில் பிறந்தீங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால்குலேட்டிவ் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம எதையுமே கேட்காம போய் பண்ணிவிட்டு எல்லோரும் பண்ணுறாங்க, நம்ம ஒன்று பண்ணக்கூடாது. அப்போ எந்த தொழில் யாருக்கு சூட் ஆகுமோ அவங்க தான் அதை செஞ்சால் சக்ஸஸ் ஆகும். நம்ம சம்பாதிக்கிறது தானே நம்ம பண்ணுறோம். மணி ஏர்ன்ஸ் மணி. மணியை வச்சு மணி பண்ணணுன்னா இதெல்லாம் நம்ம பார்த்து செஞ்சால் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை வரும். இது ரெண்டாவது, இது எல்லாமே ப்ரெடிக்ஷன், அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து, கம்பல்சரின்னு கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்ம இதை பார்க்கலாம். அப்போ இது மாதிரி கால்நடை வளர்ப்பு, வெட்டினரி. அப்போ வெட்டினரினா வெட்டினரி டாக்டராகவே இருக்கணுன்றது இல்லை. கால்நடை சம்மந்தப்பட்ட ஒரு நம்ம ஃபார்மசி மாதிரி அதுக்கு உண்டான ஷாப் கூட வைக்கலாம். அந்த ப்ராடக்ட்ஸ் இது பண்ணலாம். அது மாதிரியும் செய்யலாம். இது உயிரினங்கள் மீது அக்கறையாக இருக்கிறவங்க அதுக்காக சொல்கிறது. அடுத்தது நாகக்கரணம். நாகக்கரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரகசிய சேவை, சீக்ரெட் சர்வீசஸ் அது மாதிரி. அடுத்தது இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ரிசர்ச் ஓரியன்ட் இருக்கிறவங்க
இந்த கரணத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ஆழமான சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க. அடுத்தது கிம்ஸ்துக்கண கரணம். இது கொஞ்சம் ஆன்மீக சொற்பொழிவு, ஸ்பிரிச்சுவல் ஒர்க் இது. அப்போது இதில் வந்து சேவை மனப்பான்மையுடன் இருப்பாங்க, தியாக மனப்பான்மையுடன் இருப்பாங்க. 11 கரணம் சொல்லியாச்சு. இதில் முக்கியமான சுருக்கம் என்ன கேட்டிங்கன்னா, பணம் அண்டு வர்த்தகத்துக்கு வணிஜ கௌல கரணம் சூட் ஆகும். அடுத்தது அறிவு அண்டு கல்விக்கு பாலவ கரணம். அடுத்தது கலை அண்டு கிரியேட்டிவ், அதுக்கு பார்த்தீங்கன்னா தைத்தில கரணம். அடுத்தது உழைப்பு வேலை, அதுக்கு கரஜ கரணம். அதிகாரம் கட்டுப்பாடுக்கு விஷ்க கரணம். ரகசியம் ப்ளஸ் ஆராய்ச்சிக்கு நாககரணம். இது மாதிரி ஒரு சிம்பிளாக வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கு. நீங்கள் டீட்டெயில்டாக வேணும்னா உங்களுடைய பிறந்த நாள், நட்சத்திரம், ஜாதகத்தினுடைய காப்பியை யாருக்கு வேணாலும் உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த கரணத்தின் அடிப்படையில் ஜென்ரலாக ஒருத்தர் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த கரணத்தின் அடிப்படையில் இந்த யோகம் இருந்தால் தானே அவங்க சொல்லுவாங்க. அதனால் அப்படி நம்ம பார்த்துக்கணும். இப்போது பொதுவாகவே கர்ணம் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, எல்லாருக்குமே மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தேவை. ஸோ நான் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு சூட்சமம் அப்படின்னா என்ன வேணும்? அதில் எல்லா கரணத்துக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது சற்று யோசிக்க வேண்டியது. அதில் சில ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற கரணத்தை சுருக்கமாக சொல்கிறேன். பவகரணம் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா, புத்தி கட்டுப்பாடு, நினைவுத்தன்மை இருக்கும், திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அது இருக்கும். தட் இஸ் நிலைத்தன்மையாகவும் இருக்கும், கான்சன்ட்ரேஷனாக நினைப்பாங்க. அப்போது தினசரி ஒரு ஃபிக்ஸட் ரூட்டு வச்சுருப்பாங்க, ரொட்டீன் ஃபிக்ஸடாக ஒரு ரொட்டீனாக வச்சுப்பாங்க. இதுதான் நான் இதை தான் செய்வேன், அதை தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி அரசு நிலையான வருமானத்தில் முதலீடு இருக்கும், எஃப்டி பாண்ட்ஸ், அதில் டெபாசிட்ஸ் பண்ணியிருப்பாங்க. நாட் ட்ரேடர் பட் இன்வெஸ்டராக இருப்பாங்க. அப்போ நீண்ட காலம் திட்டம் வச்சுருப்பாங்க, லாங் டேர்ம் பாலிசியில். இதெல்லாம் வந்து அந்த கரணத்துக்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. இப்போ இது மாதிரி ஒவ்வொரு கரணத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாமா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரேடிங் பண்ணுறாங்க. திடீர்னு இன்ட்ராடே பண்ணுவாங்க, திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அல்லது வேறு ஏதாவது லேண்டு வாங்கி வைப்பாங்க. இது மாதிரி அவங்களுக்கு கரணத்தை பேஸ் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜர் கேட்டு செய்யலாம். இப்போது திருமணம் அப்படிங்கிற பட்சத்துலையுமே கர்ணம் பார்ப்பாங்க. திருமணத்துக்கு வந்து நல்ல நேரம் பார்க்கறது சிறந்ததா இல்லை கர்ணம் நேரம் பார்க்கறது சிறந்ததா சார்? ஜென்ரலாக ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நான் சொல்கிறோம். பட் இருந்தாலும் கூடுதலாக சில தகவல் சொல்கிறேன். ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகத்தை கொடுத்துட்டிங்கனாக்கா 10 பொருத்தம் பார்க்கணும். 10 பொருத்தத்தில் ஒரு 8-7 இருந்தால் சாட்டிஸ்ஃபைடு. இது வந்து தசாபத்தி, 2 பேரும் நட்சத்திரம், ராசி பொருத்தம் அண்ட் எல்லா பொருத்தத்தையும் பேஸ் பண்ணி பார்க்குறது. சரி, ஒரு கணவன் மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? ஒருத்தர் திட்டமிடல் பண்ணணும், ஒருத்தர் செயல்முறைப்படுத்தணும். அப்போ அதுக்கு யாருக்கு எந்த கரணம் இருக்கிறவங்களுக்கு எந்த கரணம் இருந்தாலும் சூட் ஆகும். அப்போ திட்டமிடல் இருக்கக்கூடிய கரணம் ஒன்று இருக்கும், செயல்படுத்துகிறவங்க ஒருத்தர். ஒன்றா கணவன் திட்டமிடுவார், மனைவி செயல்படுத்துவார். இது ஏர்னிங் ஆஃப் மணி, இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் ஓரியன்ட் எல்லாத்துக்கும் இப்படி பார்த்து பண்ணுறதுலேயே இது ஒரு அங்கம் வகிக்கிறது. அதுதான் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பஞ்சாங்கம்னு சொல்லிடுறோம். அந்த திருமண பொருத்தத்துலேயே இது ஒரு அங்கம் வகிக்கிறது. அப்போ அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தானே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா செய்ய முடியும். அதுக்காக இது யூஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கடைசி கொஸ்டின் சார், நீங்கள் வந்த உடனே எல்லாரும் கண்டிப்பாக கேட்பாங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி. ஸோ ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்கிறவங்க எந்த கர்ணம் இருந்தால் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? ஷேர் மார்க்கெட்டில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஷேர் மார்க்கெட்டில் வரவங்க எல்லாருமே இது மார்க்கெட். மார்க்கெட்னாலே போத் பை அண்ட் செல் இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். ரெண்டுக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும். ஆனால் அந்த நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுற போது இந்த செபியில் என்ன ஒரு டைரெக்ஷன் சொல்கிறதுனா, 100க்கு 11 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, மீதி வந்து எல்லாருமே ஹெவி லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் டிஸ்க்ளைமரோடு தான் நம்ம சிஸ்டத்தையும் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ அந்த 11%ல் நீங்கள் உத்தராக இருக்கணும். அப்போ அந்த 11%ல் நீங்கள் உத்தராக இருக்கணும்னா அந்த கரணம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால், நம்ம மேலே சொன்னேன் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் யாருக்கு பொறுத்தோம், அந்த கரணம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து நுழையலாம். டைரெக்டாக வித்தவுட் கன்சல்டிங் த அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு கரணம் ஜாதகமாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தசாபத்திகள் மற்றும் கிரகங்களுடைய ஆதிக்கம்
புதன், குரு இவங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். அது ரொம்ப டீட்டெயில்டாக பேசினா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். பட் கிரக அமைப்புங்கிறது இன்னொரு சப்ஜெக்டில் பேசிக்கலாம். எந்த கிரக அமைப்புடையவர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், அதே மாதிரி ஃபார்மசிஸ்டாக இருந்தால் இப்படி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. இது ஒன்றும் பெரியவங்கள்லாம் சும்மா சொல்லலை, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ட்ரேடிங் வந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் சரி, நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட உங்கள் ஆரோஸ்கோப்பை கொடுத்து எனக்கு இதெல்லாம் தகுதி இருக்கா சார்னு கேட்டுட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் உள்ளவங்க வந்து பணத்தை இழந்தக்கப்புறம் இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம் என்பது அப்புறம் பின் யோசனை வர வேண்டாம், முன் யோசனையாக செய்யணுங்கிறதுக்காக சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இன்னும் கால நேர அவகாசத்தை கொண்டு இன்னும் டீட்டெயில்டாக நிறையா விஷயங்கள் இருந்தாலும் அடுத்த பதிவில் ஒவ்வொன்றா நம்ம சந்திச்சு நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சார், நீங்கள் பிஸ்னஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி அஸ்ட்ராலஜிலையுமே கர்ணத்தை பற்றியும் பஞ்சாங்கத்தை பற்றியும் கிரகங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்தும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா.